வாசிப்பில் மகிழ்ச்சியை கண்டால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். ஒரு வருடம் கற்பித்தால் ஒரு எருது கூட இரகசியங்களை கற்றுக்கொள்ளும் நடக்கும். ஆனால் 30 ஆண்டுகள் கற்பித்தாலும் ஒரு முட்டாள் கற்க மாட்டான். ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல மனிதனுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. எப்பொழுதும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணக்கிடுபவர். நீங்கள் உண்மை மற்றும் நல்லது என்று புரிந்து கொண்டதை உடனடியாக செய்ய முடியாது. உங்கள் நாள் அமைதியாக இருங்கள். உங்கள் நாள் தாழ்மையுடன் இருங்கள். நீங்கள் வாழும் வரை உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் விஷயங்கள் மாறும். அதை முன்னேற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். இழப்பின் வலியை அறிந்தவர்கள் மற்றவர்களை கொள்ளையடிப்பதில்லை. கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை அறிந்தவர்கள் தங்களிடம் இருப்பதை மறைப்பதில்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் புத்திசாலித்தனத்தை பற்றி பெருமை கொள்கிறார்கள். தன் பெருமையை அறியும் ஞானம் யாருக்கும் இல்லை. வாழ்க்கை புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுத்தருகிறது. அவற்றில் சில இனிமையான உணர்வை தருகின்றன, மற்றவை கசப்பான நினைவுகளாக இருக்கும். இருப்பினும் வாழ்க்கையில் நல்லது மற்றும் கெட்டது, மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டும் உள்ளது. நன்மையுடன் மகிழ்ச்சி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தீமையுடன் துக்கத்தை தனியாக சுமக்க வேண்டும். இதுவே வாழ்க்கையின் உண்மை. தொலைவில் நடப்பட்ட செடிகள் கூட வளர வளர அவை நெருக்கமாக செல்கின்றன. நீங்கள் நீண்ட காலம் வாழ விரும்பினால் பாதி சாப்பிடுங்கள். 2 மடங்கு அதிகமாக நடக்கவும், 3 மடங்கு அதிகமாக புன்னகைக்கவும், எண்ணற்ற அன்பை பரப்பவும். மூடிய பாத்திரத்தில் எவ்வளவு பால் ஊற்றினாலும் உள்ளே போகாது. மேலும் அறிவு ஒரு மூடியை மனதுக்குள் செல்ல முடியாது. மற்றவர்களின் வாழ்க்கையோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருந்தால் உங்கள் சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் தனக்குள் இருக்கும் எதிரியை பற்றி எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் அவன் எல்லா வகையிலும் வீழ்ச்சியடைவான். முதல் எதிரி காமம். ஒரு மனிதனின் ஆசைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை மூழ்கிவிடும். இது சிறந்த தீர்ப்பை அளிக்கிறது. இரண்டாவது எதிரி பணம். பணத்தை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை. மூன்றாவது எதிரி மோகம். எதை வேண்டுமானாலும் விரும்புகிறான். நான்காவது எதிரி மதம். அதிகாரமும் பணமும் மக்களிடம் மதத்தை அதிகரிக்கும். ஐந்தாவது எதிரி பொறாமை. எதிர்த்தரப்பினரின் முன்னேற்றம் கண்ணுக்கு ஆசையாகி அவர்களை வீழ்த்த முயல்கிறது. ஒரு பின்னடைவு உங்களை தாக்கும்போது அவசரப்பட வேண்டாம். சிறிது நேரம் நின்று சிந்தியுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு எதையாவது கற்பிக்க முயற்சிக்கிறது என்பதை உணருங்கள். மற்றவர்களிடம் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையே மற்றவர்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். புகழ் இருந்தாலும் புலனடக்கம் இல்லாதவர்கள் வீழ்வது நிச்சயம். உன் தவறை சொல்லும் நண்பன். உன் தவறை பிறரிடம் சொல்பவனே நண்பனைப் போல தோற்றமளிக்கும் உன் சிறந்த எதிரி. செல்வத்துக்காக சேரும் நட்பும் அழகுக்காக அன்பும் என்றும் நிலைக்காது. பயம் என்பது வெற்றியின் வாயிலில் ஆணிகளை அடிக்கும் சுத்தியல் போன்றது. பதற்றம் வெற்றியை கொல்லும் விஷம் போன்றது. கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தில் சர்க்கரை குறைவாக இருந்தால் பயனில்லை என்று நினைக்காமல் சாப்பிட்டு, கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் நல்லதே செய்து நல்ல முடிவை எடுத்து முன்னேற வேண்டும். இலக்கு வேறு, ஆசை வேறு. ஆசையை நிறைவேற்ற ஓடினால் பின்னடைவுகள். லட்சியத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்தால் வெற்றி கிடைக்கும். சில சமயங்களில் நம் வார்த்தைகள் வேலை செய்யாத போது அமைதியாக இருங்கள். அந்த மௌனம் மற்றவர்களின் இதயங்களில் குமிழிகளை உருவாக்குகிறது. மௌனத்தை விட வார்த்தைகள் அதிகம் செய்யும் என்று நினைக்கும் போது மட்டும் பேசுங்கள். உங்கள் இரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் இரகசியங்களை உங்களிடமிருந்து மறைக்க முடியாவிட்டால் மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சிந்தியுங்கள். ஒரு மனிதன் வாழ அதிக செலவு இல்லை. ஆனால் அவன் மற்றவர்களைப் போல வாழ விரும்பினால் அது செலவாகும். அறிவுதான் எல்லா விஷயங்களையும் அறிய வைக்கிறது. எவ்வளவு நினைவில் வைக்க வேண்டும், எவ்வளவு விட்டுவிட வேண்டும் என்பதை ஞானம் சொல்கிறது. ஆனால் ஞானம் இல்லாத ஞானம் பயனற்றது. ஏமாற்றும் வரை உலகில் உள்ள அனைவரும் நல்லவர்கள். படித்தவர்களை விட படிக்காத அனுபவம் சிறந்தது. படித்தவர்கள் பெரியவர்கள் அல்ல, படிக்காதவர்கள் பயனற்றவர்கள் அல்ல. ஒரு மரத்தில் இருந்து பறித்த 100 காய்களின் சுவை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரு தாய்க்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கு ஒரே தரத்தில் இருப்பதில்லை.
வாழ்க்கையில் தாழ்மையுடன் இருப்பதை பழக்கப்படுத்துங்கள், அல்லது வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறும். முட்டாள்களின் கூட்டத்தில் ஒரே ஒரு அறிஞர் இருக்கும்போது அவர் அமைதியாக இருப்பது நல்லது. ஒரு நல்லவன் கெட்டவனாக மாற 100 வழிகள் உண்டு. ஆனால் கெட்டவன் நல்லவனாக மாற ஒரே ஒரு வழிதான், தவறை ஒப்புக்கொள்வதுதான். வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறது என்பது பாடம் கற்பிக்க வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு முட்டாள், அவனுடைய பிரச்சனைகளை மற்றவர் பேசினால் சிரிக்கிறான், அவனிடம் வரும்போது சிரிக்கிறான். பொய்யில் உள்ள பயத்தை விட சத்தியத்தில் உள்ள தைரியம் பெரிது. தவறான வழியில் மகிழ்ச்சியை விட நேர்மையின் பெருமை பெரிது. உங்களுக்காக அழுபவர்கள் இருந்தால் உங்களை அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுங்கள். உங்களுக்காக அழுபவர்கள் இருந்தால் அவர்களிடம் இல்லாத மகத்துவம் உங்களிடம் இருப்பதாக மகிழ்ச்சியாக இருங்கள். யாரும் கடினமாக மாறுவதில்லை. சில அறிமுகங்கள், சில பந்தங்கள், சில நிகழ்வுகள், சில துன்பங்கள் அவர்களை அப்படி ஆக்குகிறது. சேறு இல்லாத தாமரை, மரணமில்லாத வீடு, வலி இல்லாத இதயம், கஷ்டமில்லாத மனிதன், தோல்வியில்லா வெற்றி, மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட சாட்சி இருக்கும் இடத்தில் கடவுளிடம் முறையிடாதீர்கள். யானைகளிடம் வாக்குவாதம் செய்து தோற்றாலும் யானம் பெறுவீர்கள். அறிவில்லாதவர்களுடன் தர்க்கம் செய்யாது. நம் அப்பாவித்தனமே நம்மை காயப்படுத்துகிறது. நமது பேராசை நம்மை துன்புறுத்துகிறது. நமது அறியாமையே நம்மை பாதாளத்தில் தள்ளுகிறது. நம் அறியாமைத்தான் நம்மை இருளில் தள்ளுகிறது. யாரையும் குறை சொல்லி நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியபடி நடந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி நடக்கவில்லை என்றால் களைப்பு, பதட்டம் தவிர வேறு எதுவும் நடக்காது. அதனால் என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களை விட சிறந்தவராக இருக்க விரும்பவில்லை. நீங்கள் முன்பு இருந்ததை விட இப்பொழுது நன்றாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வாய்ப்புகள் நம்பிக்கை போல் விரைவாக வராது. கொடூரமான தோற்றமுள்ள மிருகங்கள் பசிக்காக மட்டுமே வேட்டையாடுகின்றன. ஆனால் ஒரு நல்ல தோற்றமுள்ள மனிதன் வேடிக்கைக்காக வேட்டையாடுகிறான். உன் பயத்தை யாரிடமும் சொல்லாது, அதை நீயே வைத்துக்கொள். உன் தைரியத்தை 4 பேரிடம் சொல்லி எல்லோருக்கும் பகிரவும். வார்த்தைகள் நீங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுத்தால் எந்த கடினமான இதயத்தையும் வெல்லக்கூடிய திறவுகோல்கள் போன்றவை எந்த வாயையும் மூடலாம். அதிக சர்க்கரை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மேலும் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை பகிர்ந்து கொள்வது வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். புதியதாக இருக்கும்போது நாம் நம்ப முடியாத ஒன்றை பார்க்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல பழமையான ஒன்றின் மீது ஆர்வம் குறைந்து அதில் கவனம் செலுத்தாமல் விடுகிறோம். அது ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, மனிதனாக இருப்பது கடினம். பொறாமை, தனக்குத்தானே வருத்தம், என்ன செய்தாலும் திருப்தி அடையாது, கோபம் அதிகம், எல்லாவற்றிலும் சந்தேகம், எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை சார்ந்திருப்பது. இந்த 6 பேரும் எப்பொழுதும் சோகத்தில்தான் இருக்கிறார்கள். ஒரு பணக்காரன் மணி நேரத்திற்கு சாப்பிடுகிறான். ஒரு சோம்பேறி 1 மணி நேரமாக சாப்பிடுகிறான். வித்தியாசம் என்னவென்றால் பணக்காரர் விரும்பியதை சாப்பிடுகிறார், ஒரு சோம்பேறி கண்டதையும் சாப்பிடுகிறான். உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பாதீர்கள். உங்களுக்கு தேவையில்லாத போது உங்களை தவறான கண்ணோட்டத்தில் விமர்சிப்பார்கள்.